வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி செய்யலாம். அந்த காளான் பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா தழை. தாளிக்கும் போது எண்ணெயில் பட்டை, கிராம்பு, அன்னாசி மொக்கு, ரோஜா மொக்கு, பிரிஞ்சி இலை இதையெல்லாம் அரைக்காமல் நம்ம அப்படியே போடலாம். அது நிறையா செய்யும்போது தான், ஒரு 50-100 பேர் செய்யும்போது மசாலா அரைச்சி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக செய்யும்போது இந்த மாதிரி தாளித்து போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், அதோடு அரைக்க வரமிளகாய், கொஞ்சம் சோம்பு. வேணால் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் புதினாவும் அதோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். வேணால் கொஞ்சம் காரம் தெரியும்னா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு அதோடு சேர்த்து நீங்கள் அரைக்கலாம். வாங்க எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா செய்ய எல்லா பொருட்களும் ரெடியாக இருக்குது.